நத்தப்பேட்டை ஏரி என்னும் மிக அழகிய எழில்மிகு ஒரு காலத்தில் இருந்த ஏரி. இந்த ஏரி 400 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது மன்னர்கள் காலத்தில். இது அருகிலே வையாவூர் ஏரி ஒன்று இருக்கிறது. அது 250 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. இந்த ஏரி நிரம்பினால் வையாவூர் ஏரி, அதற்கு கீழே இருக்கின்ற 4-5 ஏரிகள் இருக்கிறது, பெரிய ஏரிகள் எல்லாம் இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை என்றால், இந்த நீரை பார்த்தீர்கள் என்றால் பச்சை நிறத்தில் இருக்கிறது. இன்னும் நமக்கு பருவம் தொடங்கவில்லை. ஆனால் இந்த ஏரி முழு கொள்ளளவு பெற்றதாக இருக்கிறது. சுத்து வட்டாரத்தில் இது போன்ற எந்த ஏரியும் கிடையாது. இதற்கு என்ன காரணமா, காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் தினம் இந்த ஏரியிலே கலந்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஏரியை காப்பாற்றுகின்ற ஒரு சூழல் கூட தமிழ்நாட்டில் இல்லை. எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது. 2017 சதுப்பு நிலம் விதிகள், ரூல்ஸ், அதன்படி இந்தியாவில் உள்ள அனைத்து சதுப்பு நிலங்களிலும், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் 2,30,000 சதுப்பு நிலங்கள், 1,30,000 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அத்தனையும் வரைவரை செய்து அதற்கு அரசாணை பிறப்பித்து அதை பாதுகாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியும் தமிழ்நாடு அரசு அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. இந்த ஏரியை பாதுகாக்க வேண்டும், இந்த ஏரியை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும். காரணம், வலசை பறவைகள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பறவைகள் இந்த பகுதிக்கு வருகிறது, இந்த ஏரிக்கு வருகிறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த கடைசியில பெலிக்கன் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் பெலிக்கன். இதை பசுமை தீர்ப்பாயம் இதை உடனடியாக தமிழக அரசு இந்த நத்தப்பேட்டை ஏரியை பறவைகள் பாதுகாப்பிடம், பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் என அறிவித்தது. அப்படி அறிவித்திருந்தால் யாருமே குப்பையும் கொட்ட முடியாது, கழிவும் உள்ள வெளியில் விட முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 டன் கழிவு இது உள்ள கலக்குது. 24 டன். சுத்தி இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏரியை பயன்படுத்த முடியல. அது மட்டும் இல்ல, அவங்க கிணத்துலயும் அவங்க போர்லயும் கழிவு நீர் தான் வந்துட்டு இருக்கு. சுகாதார சீர்கேடுகள் எவ்வளவு இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு. இதனால உடனடியாக தமிழக அரசு கழிவு நீர் இந்த ஏரியில கொட்டுறதை நிறுத்தணும். 2வது, இவ்வளவு பெரிய ஏரி, 400 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரி, பறவைகள் வருகின்ற ஏரி, இதை பறவைகள் சரணாலயமாக பசுமை தீர்ப்பாயம் கேட்டதற்கிணங்க அதை அறிவிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இதுக்கு கீழே இருக்கின்ற அத்தனை ஏரிகளும் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் இன்னும் 3 மாதத்தில் தமிழக அரசு உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அவங்க இந்த வெட்லேண்ட் சொல்லு, சதுப்பு நிலம், வெட்லேண்ட், இதையெல்லாம் வரைவரை செய்து அதற்கு அரசாணை பிறப்பித்து அதை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதாவது வெட்கக்கேடு. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,000 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதில் 26,800 சதுப்பு நிலங்கள் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்கள். இந்த 26,800 சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சட்டம் இருக்கிறது, விதிகள் இருக்கிறது, ரூல்ஸ் இருக்கிறது, ரெகுலேஷன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு. ஆனால் இதுவரை ஒரே ஒரு ஏரி கூட தமிழ்நாடு அரசு அதை அரசாணை பிறப்பிக்கவில்லை, பாதுகாக்கவில்லை. ஒரு ஏரி கூட. வெட்கக்கேடுதல். இதுக்கு தனியா வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி, இதுக்கு அதிகாரிகள், அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு ஆபீஸ், அவங்களுக்கு டிஏ எல்லாம் எதுக்கு? 7 ஆண்டு காலமாக விதிகள் வந்து, ரூல்ஸ் வந்து 7 ஆண்டுகள் ஆகிறது. 7 ஆண்டுகள் என்னத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க? எங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு, மக்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஆக இது தொடர்ந்தால் நிச்சயமாக இந்த நத்தப்பேட்டை ஏரி மட்டும் இல்ல, மற்ற ஏரிகள் அத்தனை ஏரிகளிலும் முன்னாடி பாட்டாளி மகிழ்ச்சி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தும், காப்பாற்றணும். ஏன்னா இந்த ஏரிகள் இது விட்டுனா முடிஞ்சு போச்சு. மன்னர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் 42,000 ஏரி இருந்தது. இப்போ மக்களாட்சி காலத்துல 15,000 ஏரி காணல. இதை தூர்ந்துட்டு இதை நாசப்படுத்திட்டு போன நமக்கு சுகாதாரமா வாழ முடியாது, அது இல்லாம மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் வருவதில்லை. அதனால இதை செய்ய வேண்டும். விரைவில் இது செய்யவில்லை என்றால் விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சுத்தி இருக்கிற பகுதியில் கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த தண்ணியை காஞ்சிபுரம் மாநகராட்சி உள்ள அனைத்து அதிகாரிகளும் குடிக்கணும். எடுத்துட்டு போய் கொடுப்பா ரமேஷ், எல்லாருக்கும் ஒரு பாட்டில் தண்ணி குடிக்க சொல்லு. ஆமா, கலெக்டர் உள்ளிட்ட சொல்றேன் நான். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நடக்குது என்னன்னு தெரியும். அதுல ஒரு போராட்டம் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு.
சரி, நன்றி.